வணக்கம் நண்பர்களே. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கண்டினியூஸ் பார்ட் தான் இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 121 பாருங்கள். டிசி 4 துவக்கியில் உள்ள பாதுகாப்பு மின்தடையின் செயல்பாடு. த ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ரெசிஸ்டர் இன் டிசி 4 ஸ்டார்டர் இஸ் ஆப்ஷன் டி டு லிமிட் தி ஹோல்டிங் காயில். ஹோல்டிங் காயிலுடைய மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிசி மோட்டாருக்கு ஏன் ஃப்ராக்ஷன்ஸ் பிட்ச் வைண்டிங்ஸ் பயன்படுத்தப்படுகிறது? ஒய் ஃப்ராக்ஷனல் பிட்ச் வைண்டிங்ஸ் யூஸ்டு ஃபார் தி டிசி மோட்டார்? தீப்பொறியை குறைக்க. ஆப்ஷன் சி ரெடியூஸ் தி ஸ்பார்க்கிங். தீப்பொறியை குறைக்கிறதுக்கு டிசி மோட்டாருக்கு ஃப்ராக்ஷனல் ஸ்விட்ச் வைண்டிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிசி மோட்டாரின் வேக கட்டுப்பாடு முறையில் வார்டு லியோனார்ட் முறையானது அடிப்படையில் ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வார்டு லியோனார்ட் மெத்தட் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார் இஸ் பேசிக்கலி எ வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். ஆப்ஷன் டி மின்னழுத்த கட்டுப்பாடு முறை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிசி மோட்டாரின் ஆர்மச்சூர் மின்சுற்றில் திறந்த சுற்றுக்கு டேஷ் காரணம். டேஷ் ரீசன் ஃபார் ஓப்பன் சர்க்கியூட் இன் ஆர்மச்சூர் ஆஃப் டிசி மோட்டார். ஆப்ஷன் டி காமுடேட்டர் செக்மெண்ட்டில் தளர்வு. லூஸ் காமுடேட்டர் செக்மெண்ட்ஸ். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஆர் த டிசி மோட்டார் ப்ரிஃபர்டு ஃபார் ட்ராக்ஷன் அப்ளிகேஷன்ஸ்? இழுவை பயன்பாட்டிற்கான ட்ராக்ஷன் பயன்பாட்டிற்கான டிசி மோட்டார் ஏன் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி டி இன்ஃபினிட்டிவ் ஐ ஸ்கொயர் பேஸில் ஏ. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். டிசி சீரீஸ் மோட்டாரின் முறுக்கு சுமை பண்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிக சுமைகளில் டார்க் அதிகரிக்கிறது. அதிக சுமைகளில் டார்க் அதிகரிக்கிறது. டிசி சீரீஸ் மோட்டாரினுடைய முறுக்கு சுமை பண்பு அதிக சுமைகளில் டார்க் அதிகரிக்கிறது. தி டார்க் லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சீரீஸ் மோட்டார். இட் இன்க்ரீஸ் தி டார்க் அட் ஹை லோட்ஸ். Why do DC shunt motor have constant speed? DC shunt motor ஏன் நிலையான வேகத்தை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி பிகாஸ் ஃபீல்டு கரண்ட் கான்ஸ்டன்ட். நிலையான ஃபீல்டு கரண்ட்டினால் டிசி சண்ட் மோட்டார் நிலையான வேகத்தை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஷின். அதிக ஸ்டார்டிங் டார்க் தேவை. எதுக்கு அதிக ஸ்டார்டிங் டார்க் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ரெக்வஸ்ட் ஹை ஸ்டார்டிங் டார்க் எதுக்கு தேவை அப்படின்னா லோகோமோட்டிவ். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹிஸ்டெரிசிஸ் இழப்புகள் மற்றும் எடி கரண்ட் இழப்புகளின் கூடுதல் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி சம் ஆஃப் தி ஹிஸ்டரிஸ் லாசஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ் ஆர் கோர் லாசஸ். கோர் இழப்புகள். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின். டிசி மோட்டாரில் எதிர்மின் இயக்கு விசை இல்லை அப்படின்னா மோட்டார் என்ன ஆயிரும்? எரிந்து விடும். இஃப் தி பேக் இஎம்எஃப் இஸ் ஆப்சன்ட் இன் டிசி மோட்டார் தென் மோட்டார் வில் பர்ன். ஹவு டு மெக்கானிக்கல் லாசஸ் அக்கர் இன் டிசி மெக்கானிக்? டிசி மோட்டாரில் இயந்திர இழப்பு எவ்வாறு நிகழ்கிறது? ஆப்ஷன் பி வியரிங் மற்றும் பிரஷ்களின் உராய்வு காரணமாக. டியூ டு ஃப்ரிக்ஷன் இன் வியரிங் அண்ட் பிரஷஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லேத் கடைசல் வேலைக்கு ஏன் பிளாட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? கடைசல் வேலைக்கு ஏன் ஃப்ளாட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் பயன்படுத்தப்படுகிறது? ஒய் எ ஃப்ளாட் காம்பவுண்ட் ஜெனரேட்டர் யூஸ்டு ஃபார் லேத் அப்ளிகேஷன்ஸ். ஆப்ஷன் ஏ அவுட்புட்டில் நிலையான வோல்டேஜ் வழங்க. டு ப்ரொவைட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அவுட்புட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். dash
device is used for measuring insulation resistance. Insulation resistance அளவிட பயன்படும் சாதனம் எது? ஆப்ஷன் சி மெக்கர். ஆப்ஷன் சி மெக்கர். Megger device is used for measuring insulation resistance. The EMF generated in a DC generator. DC generatoril உருவாக்கப்படும் EMF. Option A by Z10 divided by 60 into P by A volts. Option A. Next question பாருங்க. BIS 4718 1975 படி, அதாவது BIS 4718 1975 படி DC இயந்திரங்களின் முனை குறியீடுகள் படத்தில் உள்ள வைண்டிங் அடையாளம் காண்க. D1 மற்றும் D2. ஆப்ஷன் பி சீரிஸ் எக்ஸைட்டேஷன் வைண்டிங். சீரிஸ் எக்ஸைட்டேஷன் வைண்டிங். ஆப்ஷன் பி. As per BIS 4718 1975, the terminal marking for DC mechanics identify the name of winding D1 and D2. Series excitation winding. Next question பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று DC இயந்திரத்தில் உள்ள காமுடேட்டர் ஆர்மேச்சரில் உருவாக்கப்படும் ACயை வெளிப்புற சுற்றுக்கு DCயாக மாற்றுகிறது. காரணம், காமுடேட்டர் ஒவ்வொரு அரை திருப்பத்திலும் ஆர்மேச்சர் வைண்டிங் தற்போதைய திசையை மாற்றுகிறது. இது வெளிப்புற சுற்றுகளில் ஒரு திசை மின்னோட்டத்தை உறுதி செய்கிறது. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The commutator in a DC machine converts AC generator in armature into DC for the external circuit. Reason, the commutator reverse the current direction in armature winding every half turn, ensuring a undirectional current in the external circuit. Option வந்து A. Both the statement and reason are correct and reason correctly explain the statement. கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Why a commutator required for DC motor? DC மோட்டாருக்கு காமுடேட்டர் ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோட்டாருடைய தொடர்ச்சியான சுழற்சியை உறுதி செய்ய, டு என்ஷூர் கண்டினியூஸ் ரொட்டேஷன் ஆஃப் மோட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். As per BIS, the series field winding terminals must be marked as. BIS உடைய படி சீரீஸ் ஃபீல்டு, அதாவது BIS-இன் படி சீரீஸ் ஃபீல்டு வைண்டிங் முனைகளை குறிப்பிடுற மார்க்கிங் வந்து ஆப்ஷன் சி D1 மற்றும் D2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேக்ஸிமம் சேஃப் டெம்பரேச்சர் ஆஃப் கிளாஸ் இ இன்சுலேஷன் இஸ். கிளாஸ் இ மின்காப்பினுடைய பாதுகாப்பான அதிகபட்ச வெப்பநிலை அளவு வந்து 120 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் பி. டேஷ் சப்ளை இஸ் கிவன் டு தி எக்ஸ்டர்னல் க்ரோவ்லர். டேஷ் சப்ளையை வெளி க்ரோவ்லருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏசி சப்ளையை தான் வெளி க்ரோவ்லருக்கு நம்ம கொடுக்கணும். வாட் இஸ் த நேம் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் பஸ்பார்? பஸ்பார் செய்ய எந்த பொருள் பயன்படுது அப்படின்னா அலுமினியம். ஆப்ஷன் டி. பஸ்பார் செய்ய எந்த பொருள் பயன்படுது? அலுமினியம். அடுத்த கொஸ்டின். கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ்டு இன் நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் மேட் ஆஃப். அணு உலைகளில் பயன்படுத்தப்படுற கண்ட்ரோல் ராட் டேஸால் ஆனது அப்படின்னா போரான். ஆப்ஷன் பி போரான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டைடல் பவர் ஸ்கீம்ஸ் குட் நாட் பி ஃபண்ட் எக்கனாமிக்கலி ஜஸ்டிஃபைடு பிகாஸ் ஆஃப். அலைமின் நிலையங்களை பொருளாதார ரீதியாக நியாயப்படுத்த முடியவில்லை. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிவில் இன்ஜினியரிங் வேலையினுடைய செலவு அதிகம். ஹை காஸ்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் சாதனங்களில் எதற்கு தற்போதைய மதிப்பீடு தேவையில்லை? ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட் கரண்ட் ரேட்டிங் இஸ் நாட் நெசசரி? ஐசோலேட்டர் தனிமைப்படுத்திகளுக்கு தான் மதிப்பீடு தேவையில்லை. அடுத்த கொஷின்.
The functions of moderator in a nuclear reactor is அணு உலைகளில் மாடரேட்டனுடைய செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி நியூட்ரான்களினுடைய வேகத்தை குறைக்க, டு ஸ்லோ டவுன் தி நியூட்ரான்ஸ். அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது சர்வீஸ் மெயின்களால் இணைக்கப்பட்டுள்ளது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் தி கனெக்டட் பை தி சர்வீஸ் மெயின்ஸ்? ஆப்ஷன் சி டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் கன்சியூமர்ஸ் டெர்மினல்ஸ். விநியோகஸ்தர் மற்றும் நுகர்வோர் டெர்மினல் தான் சர்வீஸ் மெயின்களால் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஷின், டர்போ ஆல்டர்னேட்டர்ஸ் ரன்ஸ் அட். டர்போ மின்மாற்றிகளுடைய வேகம் வந்து ஆப்ஷன் சி எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அட் 3000 RPM. நிலையான வேகம் 3000 RPM. டர்போ மின்மாற்றிகளுடைய வேகம் வந்து நிலையான வேகம் 3000 RPM. அடுத்த கொஷின், இன் ஹைட்ரோலாஸ்டிக் பவர் பிளான்ஸ் நீர்மின் உற்பத்தி நிலையங்களினுடைய இயக்க செலவு வந்து குறைவு, ஆரம்ப செலவு வந்து அதிகம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து லோ, இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகம், ஹை. இன் ஹைட்ரோலாஸ்டிக் பவர் பிளான்ஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் லோ அண்ட் இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை. அடுத்த கொஸ்டின், கீழே வழங்கப்பட்ட பொருட்களின் வாயிலாக பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது. த மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் இஸ் ஆப்ஷன் டி காட்ரில்லா பாக்டீரியா. அனராபிக் பாக்டீரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய ஆற்றல் ஏன் உடற்கூறு நட்புடன் உள்ளது? ஒய் இஸ் சோலார் எனர்ஜி கன்சிடர்ட் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி? ஆப்ஷன் ஏ இட் ஜென்ரேட்ஸ் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் தி greenhouse gases and pollution as fossil fuels and can have a minimal impact on the land. புதைப்படிவ எரிபொருட்களாக கிரீன்ஹவுஸ் வாயுக்கள் மற்றும் மாசுபாட்டின் ஒரு பகுதியை உருவாக்குகிறது மற்றும் நிலத்தில் குறைந்தபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சர்ஜ் டேங்கினுடைய செயல்பாடு. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சர்ஜ் டேங்க் இஸ் டு அப்சர்வ் தி எக்ஸஸ் ப்ரெஷர் ரைஸ் இன் ஹேஸ் ஆஃப் சடன் வேல்யூ க்ளோசர். திடீரென வால்வு மூடப்பட்டால் அதிகப்படியான அழுத்தம் உயர்வை உறிஞ்சும். மேக்ஸிமம் வைண்ட் எனர்ஜி அவைலபிள் இஸ் ப்ரொபோஷனல் டு. கிடைக்கும் அதிகபட்ச காற்றாலை மின்சாரம் கீழ்கண்ட விகிதாச்சார அடிப்படையில் இருக்கும். ஆல் ஆஃப் அபோ மேற்கூறிய அனைத்தும். காற்றின் அடர்த்தி ஏர் டென்சிட்டி, காற்று வேகத்தினுடைய கனசதுரம் கியூப் ஆஃப் தி வைண்ட் வெலாசிட்டி, ரோட்டாரின் சதுர விட்டம் ஸ்கொயர் ஆஃப் தி ரோட்டார் டயாமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 66 kV வேலை மின்னழுத்தத்திற்கு எத்தனை தொங்கல் இன்சுலேட்டர்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும்? How many disc of suspension insulated insulators are to be connected in series for a 66 kV working voltage? Option D 6. Which type of fire extinguisher is suitable for electrical fires? மின்சாரத்தினால் ஏற்படும் தீ விபத்திற்கு எவ்வகை தீ அணைப்பான் பயன்படுது அப்படின்னா CO2. ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. Which part convert potential energy into kinetic energy in tidal power plant? டைடல் மின் நிலையத்தில் நிலையான ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றம் செய்யும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. டர்பைன்ஸ் விசையாழிகள். ஆப்ஷன் சி. If a distribution line and street lighting fixture are installed on the same pole, then their span should not exceed. ஒரு மின் கம்பத்தில் தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தால் ஒரு கம்பத்துக்கும் மற்றொரு கம்பத்திற்கும் உள்ள இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா 45 மீட்டர் 45 மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் இஸ் எ பார்ட் ஆஃப் ஓவர் ஹெட்லைன்? ஓவர் ஹெட்லைனில் பயன்படுத்தும் பகுதி வந்து ஸ்டே வயர். ஆப்ஷன் பி ஸ்டே வயர். அடுத்த கொஸ்டின், ஹவு இஸ் த சேஃப்டி ஆஃப் எ டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன் என்ஷூர்ட் அக்கார்டிங் டு ஐஇ ரூல்? ஐஇ விதியின்படி டிரான்ஸ்மிஷன் நிலையத்தின் பாதுகாப்பு எவ்வாறு பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பை பிளேசிங் கிளியர் வார்னிங் சைன்ஸ் அண்ட் மெயின்டைனிங் ப்ராப்பர் ஃபென்சிங் அரவுண்ட் த ஸ்டேஷன். தெளிவான எச்சரிக்கை பலகைகளை வைக்கிறதன் மூலமாகவும் ஸ்டேஷனை சுற்றி சரியான வேலியை பராமரிக்கிறதன் மூலமாகவும்.
அடுத்த கொஷின், த ஹையஸ்ட் பாசிபிள் டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் இன் இந்தியா இஸ், இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச டிரான்ஸ்மிஷன் மின்னழுத்தம் வந்து 765 கிலோவோல்ட், 765 கிலோவோல்ட். அடுத்த கொஷின், ஓவர் ஹெட்லைனில் குறுக்கு சட்டத்துடைய செயல்பாடு. த பர்பஸ் ஆஃப் கிராஸ் ஆர்ம் இன் ஓவர் ஹெட் லைன் இஸ் டு ஹோல்ட் தி இன்சுலேட்டர் ஆன் விச் கண்டக்டர் ஆர் ஃபாஸ்டன்ட். ஆப்ஷன் பி, கடத்தி பொருத்தப்படும் இன்சுலேட்டர்களை பிடித்து கொள்றதுக்கு ஓவர் ஹெட்லைனில் குறுக்கு சட்டத்துடைய செயல்பாடு என்ன அப்படின்னா கடத்தி பொருத்தப்படும் இன்சுலேட்டர்களை பிடித்து கொள்ள. அடுத்த கொஷின் பாருங்க, ஹவு மச் இஸ் த synchronous speed of a 3-phase induction motor for a 4-pole 50 Hz. 50 ஃப்ரீக்வன்சியில் இயக்கும் 4-pole 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டாரினுடைய சிங்கர்னைஸ் வேகம் வந்து 1500 RPM, 1500 RPM. அடுத்த கொஷின், சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் கொண்ட ஸ்டார்டர் ஏன் ஸ்டார்ட் ஆகவில்லை? ஒய் தி ஸ்டார்டர் with a single base preventer not start. Option B, improper base sequence, முறையற்ற base sequence. The monthly maintenance schedule for the AC squirrel cage induction motor is to. AC squirrel cage induction motor உடைய மாதாந்திர பராமரிப்பு அட்டவணையானது வந்து grease condition சரிபார்க்க. Option D, check the condition of the grease. அடுத்த கொஷின், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் டூ அட்ஜசன்ட் ஆப்போசிட் போல் இஸ் கால்ட் டேஸ் இன் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் வைண்டிங். 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் வைண்டிங்கில் 2 அடுத்தடுத்த எதிர்போல்களின் மையத்திற்கு இடையே உள்ள தூரம் வந்து போல் பிட்ச் அப்படின்னு சொல்கிறோம். போல் பிட்ச். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், ஹவு கேன் த ஸ்பீட் ஆஃப் எ 3-phase இண்டக்ஷன் மோட்டார் பி கண்ட்ரோல்டு ஃப்ரம் தி ரோட்டார் சைடு. ரோட்டார் சைடில் இருந்து 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டாரினுடைய வேகத்தை எவ்வாறு கண்ட்ரோல் செய்யலாம் அப்படின்னா கேஸ்கட் ஆப்ரேஷன் மூலமாக கண்ட்ரோல் செய்யலாம். ஆப்ஷன் சி, கேஸ்கட் ஆப்ரேஷன். அடுத்த கொஷின், ஒய் இஸ் த ஸ்டார்டர் ஆஃப் எ 3-phase ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் கன்ஸ்ட்ரக்டட் வித் லேமினேட்டட் அயன் கோர்ஸ். 3 பேஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரினுடைய ஸ்டார்டர் ஆனது லேமினேட் அயன் கோர்களால் அமைக்கப்பட்டு இருப்பது ஏன் அப்படின்னா டு ரெடியூஸ் எடி கரண்ட் லாஸ், எடி கரண்ட் இழப்பை குறைக்க. அடுத்த கொஷின், கண்டக்டர்களில் பெரும்பாலும் ஆக்சிலரி காண்டாக்ட் ஏன் பொருத்தப்பட்டுள்ளது? ஒய் ஆர் காண்டாக்டர்ஸ் ஆஃப்டன் எக்யூபைடு வித் அன் ஆக்சிலரி காண்டாக்ட். ஆப்ஷன் சி, டு ப்ரொவைட் அடிஷ்னல் ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன், கூடுதல் ஸ்விட்சிங் செயல்பாடுகள் வழங்குவதற்கு. How does an auto transformer starter achieve a soft short to the motor? ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் எப்படி மோட்டாருக்கு மென்மையான தொடக்கத்தை அளிக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி, பை ரெடியூசிங் தி சப்ளை வோல்டேஜ் டு தி மோட்டார் இனிஷியலி. ஆரம்பத்தில் மோட்டாருக்கு சப்ளை வோல்டேஜை குறைக்கிறதன் மூலமாக. If an AC ceiling fan capacitor is replaced by a choke, the fan will. ஒரு ஏசி மின்விசிறியில் கெப்பாசிட்டருக்கு பதிலாக சோக் இணைத்தால் மின்விசிறியானது ஓடாது, not run. ஆப்ஷன் பி. Most of the single base motors are dash pole machine. பெரும்பாலான சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார்கள் டேஷ் திரவம் கொண்ட இயந்திரங்களாகும். ஆப்ஷன் சி 6. A capacitor start, capacitor run, single base induction motor is basically a capacitor start, capacitor run வகை single base motor ஆனது அடிப்படையில் டேஷ் மோட்டார் ஆகும். ஆப்ஷன் சி 2 phase induction motor, 2 பேஸ் மோட்டார். அடுத்த கொஸ்டின், டேஷ் சிங்கிள் பேஸ் மோட்டார் which has higher starting torque. டேஷ் வகை சிங்கிள் பேஸ் மோட்டாரானது அதிக துவக்க சுழற்று திறனை பெற்றுள்ளது. ஆப்ஷன் டி கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். A ceiling fan of 48 SWIP will have motor rating of 48 அங்குலம் ஸ்விப் கொண்ட ஒரு சீலிங் ஃபேன் டேஷ் மோட்டார் அளவை கொண்டிருக்கும் அப்படின்னா 60 75 வாட்ஸ். ஆப்ஷன் பி 60 to 75 வாட்ஸ். The purpose of the shaded coils in a shaded pole motor is to. shaded pole motoril உள்ள shading coil dash நோக்கத்திற்காக உள்ளது அப்படின்னா
ப்ரொடியூஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆப்ஷன் டி சுழலும் காந்தப்புலத்தை உருவாக்க. நார்மலி த ரேஷியோ ஆஃப் width of brush to width of commutator segments. பிரஷின் அகலத்திற்கும் காமுடேட்டர் செக்மெண்ட்டோடைய அகலத்திற்கும் உள்ள விகிதம் வந்து இயல்பான நிலையில் ஆப்ஷன் சி 2:1. டேஷ் மோட்டார் இஸ் நார்மலி ஃப்ரீ ஃப்ரம் மச் மெக்கானிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் வைப்ரேஷன். டேஷ் மோட்டார் ஆனது அதிக இயந்திரவியல் மற்றும் காந்த அதிர்வுகளில் இருந்து விடுபடுகிறது. ஆப்ஷன் டி ஹிஸ்டரிஸ் மோட்டார். ஹிஸ்டரிஸ் மோட்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டியூரிங் பிளக்கிங் ஆஃப் ஆன் இண்டக்ஷன் மோட்டார். ஒரு இண்டக்ஷன் மோட்டாரில் பிளக்கிங் ஏற்படுவது எனி டூ பேஸ் இஸ் இன்டர்சேஞ்சு. ஏதாவது இரண்டு பேஸ்கள் மாற்றப்படுகிறது. A direct online starter is necessary for a single base motor of more than 1 HP for ஒரு ஹெச்பிக்கு அதிகமான அளவு கொண்ட சிங்கிள் பேஸ் மோட்டார்களுக்கு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் பயன்படுத்துவதோடைய நோக்கம் வந்து ப்ரொவைடிங் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் டு தி மோட்டார். ஆப்ஷன் சி ஓவர்லோடில் இருந்து மோட்டாரை பாதுகாக்க. அடுத்த கொஸ்டின். ஹவு தி ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் வைண்டிங்ஸ் ஆர் வவுண்ட் ஆன் தி ஸ்டார்டர். ஸ்டார்டரில் ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் வைண்டிங்குகள் எவ்வாறு சுற்றப்படுகிறது அப்படின்னா அட் 90 எலக்ட்ரிக்கல் டிகிரி அட் ஈச் அதர். ஒன்றுக்கொன்று 90 எலக்ட்ரிக்கல் டிகிரியில் சுற்றப்படுது. ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ கால்டு. சுழல் காந்த ஃபீல்டு இப்படியும் அழைக்கப்படும். சிங்கர்னஸ் ஸ்பீட். ஆப்ஷன் பி சிங்கர்னைஸ் வேகம். The error caused by the effect of vibration is. அதிர்வின் விளைவால் ஏற்படும் பிழை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எரர். ஆப்ஷன் சி இன்ஃப்ளூயன்ஸ் பிழை. அதிர்வன் விளைவால் ஏற்படும் பிழை இன்ஃப்ளூயன்ஸ் பிழை. How does the value of multiplier resistor affect the measurement range of voltmeter? மல்டிப்ளையர் ரெசிஸ்டரினுடைய மதிப்பானது வோல்ட்மீட்டரின் அளவீட்டு வரம்பை எவ்வாறு பாதிக்குது? ஆப்ஷன் சி எ ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் தி மெஷர்மெண்ட் ரேஞ்ச். அதிக ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அளவீட்டு வரம்பை அதிகரிக்கிறது. அதிக ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அளவீட்டு வரம்பை அதிகரிக்கிறது. அடுத்த கொஸ்டின். டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் சேம் அஸ் லைக். டைனமோமீட்டர் வகை இன்ஸ்ட்ருமெண்ட் டேஷ் போலவே செயல்படுகிறது அப்படின்னா டிசி மோட்டார். Dash is used to get on the spot true power reading. True power-ஐ உடனே அளவீடு செய்ய பயன்படுவது வந்து வாட் மீட்டர். வாட் மீட்டர் is used to get on the spot true power reading. Grip error may occurs in induction type energy meter due to. induction வகை எனர்ஜி மீட்டரில் டேஷ் காரணத்தினால் கிரீப்லை ஏற்படலாம். ஆப்ஷன் ஏ ஓவர் வோல்டேஜ் அக்ராஸ் வோல்டேஜ் காயில். ஓவர் வோல்டேஜ் அக்ராஸ் வோல்டேஜ் காயில். The primary purpose of an external voltmeter is. அதாவது நீடிக்கப்பட்ட வோல்ட்மீட்டரின் முதன்மை நோக்கம் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி டு மெஷர் வெரி ஹை வோல்டேஜ். மிக அதிக மின்னழுத்தத்தை அளவிடுறதா நீடிக்கப்பட்ட வோல்ட்மீட்டர்னுடைய முதன்மை நோக்கம். இன் அன் ஏஎம்ஆர் சிஸ்டம் டேஷ் டைப் ஆஃப் டேட்டா இஸ் டைப்பிக்கலி கலெக்டட். ஒரு ஏஎம்ஆர் சிஸ்டத்தில் எந்த வகை தரவு பொதுவாக சேகரிக்கப்படுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எனர்ஜி கன்சம்ஷன் அண்ட் யூசேஜ் பேட்டர்ன்ஸ். எனர்ஜி நிகழ்வு மற்றும் பயன்பாட்டு முறைகள். ஆப்ஷன் ஏ. Dash force is required to move the pointer from zero position in an inducting instrument. Indicating instrumentil நீடில் ஆனது பூஜ்ய நிலையில் இருந்து நகர டேஷ் விசை தேவைப்படுகிறது. ஆப்ஷன் ஏ டிப்ளெக்டிங் விசை ஃபோர்ஸ். டிப்ளெக்டிங் விசை விலக்கு விசை தான் தேவைப்படுகிறது. Deflecting force is required to move the pointer from zero position in an indicating instrument. The principle make the instrument transformer works. டேஷ் தத்துவத்தின் அடிப்படையில் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வேலை செய்யுது அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். ஆப்ஷன் சி மியூச்சுவல் இண்டக்ஷன் தத்துவத்தின் அடிப்படையில் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேலை செய்யுது.
ஒரு அம்மீட்டருடைய உள் மின்தடை த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அம்மீட்டர் வந்து வெரி லோ, மிக குறைவு. ஃப்ளோரசன்ட் லேம்பின் லூமினஸ் வினைத்திறன் வந்து லூமினஸ் எஃபிசியன்சி ஆஃப் ஆன் ஃப்ளோரசன்ட் டியூப் இஸ் ஆப்ஷன் டி 60 to 65 லூமன் பை வாட். 60லேருந்து 65 லூமன் பை வாட். The power factor of one incandescent lamp is the power factor of an incandescent lamp is ஒரு incandescent lamp உடைய power factor வந்து option A unity. The in sodium vapor lamp fitting dash performs the ignition voltage initially and act as a choke for limiting the current. சோடியம் ஆவி விளக்கு ஃபீட்டிங்கில் டேஸ் ஆனது இக்னிஷனுக்கு மின்னழுத்தத்தை முதலில் கொடுக்கிறது. பின்பு விளக்கு எரிய ஆரம்பித்தவுடன் அதற்கு தேவையான அளவு மின்னோட்டத்தை கொடுக்கும். ஆப்ஷன் ஏ லீக் டிரான்ஸ்ஃபார்மர், கசிவு டிரான்ஸ்ஃபார்மர். The unity of luminous efficiency is லூமினஸ் வினைத்திறனுடைய அலகு வந்து ஆப்ஷன் சி லூமன் பை வாட். லூமன் பை வாட். Why do LED bulbs achieve cool in operation? LED பல்புகள் ஏன் செயல்பாட்டில் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஃபிலமெண்ட். அதிக இலைகள் இல்லை, ஃபிலமெண்ட் இல்லை வந்து அதிகமாக இல்லை. அதில் வந்து இலைகள் வந்து இல்லை, ஃபிலமெண்ட் வந்து இல்லை, அதனால தான் குளிர்ச்சியாக இருக்குது. த கலர் எமிட்டட் பை எ ஹாலோஜன் லேம்ப். ஹாலோஜன் விளக்கு எந்த நிறத்தில் ஒளியை தரும்னா ஒயிட். ஆப்ஷன் சி வெள்ளை நிறத்தில் ஒளியை தரும். சோடியம் வேப்பர் லேம்ப் கிவ்ஸ் டேஸ் கலர் லைட். சோடியம் ஆவி விளக்கு எந்த நிறத்தில் ஒளிக்கதிரை வெளியேற்றும்னா எல்லோ. சோடியம் வேப்பர் வந்து எல்லோ கலரில் ஒளிக்கதிரை வெளியேற்றும். ஹாலோஜன் விளக்கு வந்து வெள்ளை கலரில் ஒளியை தரும். The amount of light emitted in a given direction by a source is ஒரு மூலத்தில் இருந்து குறிப்பிட்ட திசையில் வெளியே வரும் ஒளியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேண்டில் பவர். The amount of light emitted in a given direction by a source is ஒரு மூலத்தில் இருந்து குறிப்பிட்ட திசையில் வெளியே வரும் ஒளியை வந்து கேண்டில் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Luminous flux reaching it perpendicular per unit areas is called ஒரு வெளிப்பரப்பின் ஒரு அலகு பரப்பிற்கு செங்குத்தாக ஒளி சென்றடைவதை என்னன்னு சொல்கிறோம்? ஒளி அமைப்பு. இலுமினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒளி அமைப்பு இலுமினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். லேம்ப் இஸ் தி ஹையர் லைட் அவுட்புட். டேஸ் லேம்ப் இஸ் தி ஹையர் லைட் அவுட்புட். டேஸ் விளக்கு பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமான வெளிச்சம் கிடைக்கிறது. காயில்டு காயில் ஃபிலமெண்ட். காயில்டு காயில் இலை. ஆப்ஷன் ஏ காயில்டு காயில் அந்த விளக்கை பயன்படுத்துறதன் மூலமாக அதிகமான வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸாக கிளாஸஸ் பார்ப்போம். நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை சேட் பண்ணியோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வாங்கிக்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற கிளாஸஸோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.